அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னென்ன இந்த வீடியோ இருக்குன்னா ஒரு விழிப்புணர்வு தான். ஏர் இந்தியாவில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வீடியோ கவனிச்சிக்கோங்க. உங்களுக்கு தான் அந்த வீடியோ. என்ன ஆச்சுன்னா, என் நண்பர் ஒருத்தர் 20/8/2025 அன்னைக்கு திருச்சியிலேருந்து ரியாத்துக்கு வரதான் பிளானு. கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். திருச்சியிலேருந்து மஸ்கட்லேருந்து ரியாத்துக்கு ஒமன் ஏர்லைன்ஸ், சேம் ஏர்லைன்ஸ் இல்லை. இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே. நீங்கள் ஏர் இந்தியாவில் டிக்கெட் புக் பண்ணுறது உங்கள் விருப்பம், நீங்கள் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ண வேணாம் சொல்லலை. ஆனால் கனெக்டிங் ஃப்ளைட்டு கண்டிப்பாக புக் பண்ணுங்க. என்ன பிரச்சனைனா, லக்கேஜ் வந்து ஒரு ஏர்லைன்ஸில் கனெக்டிங் ஃப்ளைட் அப்படின்னா லக்கேஜ் அவங்க தான் பொறுப்பெடுத்து, அவங்க தான் நம்ம எங்கே லக்கேஜ் போர்டிங் போட்டோமோ, நம்ம எங்கே போகணுமோ அங்கே தான் லக்கேஜ் தருது அவங்க பொறுப்பு. ஆனால் ஏர் இந்தியா அப்படி பண்ணலை. என்ன மேட்டர்னா, மஸ்கட்டுக்கு போயிட்டாரு, லக்கேஜ் அங்கே போயிருச்சு. அங்கேருந்து நம்ம தான் ஆர்வேலில் போய் அங்கே போயிருவோம். லக்கேஜ் ஆர்வேல் எடுத்துட்டு நம்ம தான் மறுபடியும் நம்ம போர்டிங் போட்டு லக்கேஜை கொண்டு போய் வைக்கணுமா. இது அவருக்கு தெரியாமல் பாவம் அவர் வந்துட்டு அவர் போட்டு ஃப்ளைட் ஏறி வந்தார், லக்கேஜ் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டார். அப்புறம் என்னென்னு கேட்ட பிறகு இந்த மாதிரி லக்கேஜ் நீங்கள் தான் இது பண்ணணும், அதனால் லக்கேஜ் அங்கே மறுபடியும் நாங்கள் இதுக்கே அமுச்சு விட்ருவோம், திருச்சிக்கு அமுச்சு விட்டாங்க. டிக்கெட் போகும்போதே உங்களுக்கு அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் அப்ராட்லேருந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போகிறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.